பொதுவாக போதகர்களுக்கு விசுவாச சிந்தனை வேணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாபார சிந்தை தான் இருக்குது. விசுவாச சிந்தைங்கிறது வேதம் என்ன போதிக்கிறதோ அதை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை தேவனை நோக்கி போக வைக்கிறது. வியாபார சிந்தைங்கிறது ஜனங்களுக்கு எப்படி போதிச்சா அதை அவங்க கேட்டுக்கிட்டு அவர்கள் நம்மிடத்தில் வருவாங்க. விசுவாச சிந்தை ஜனங்களை தேவனை நோக்கி போக வைக்கும். வியாபார சிந்தை ஜனங்களை போதர்களை நோக்கி வர வைக்கும். இன்றைக்கி நிறைய போதர்கள் விசுவாச சிந்தை சார்ந்து பேசலை, வியாபார சிந்தை சார்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா இந்த போதிக்கிறதுனால, இந்த ஊழியத்தினால ஐ மஸ்ட் பி பெனிஃபிட்டட் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்போது ஊழியத்தை செய்கிறவனுக்கு அதனால் பிழைப்பு வரணும்னு பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 9:14 வாசித்து பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு அதனால் பிழைப்பு உண்டாகணும். ஏன்னா அவன் அதுதான் செய்கிறான். அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் அதில் தான் வரணும். அது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது. அதே நேரத்தில் 1 தீமோத்தேயு 3:3 என்ன சொல்லுகிறது? இழிவான ஆதாயத்தை எச்சரிக்கக்கூடாது. அப்படின்னா ஊழியக்காரனுக்கு தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகள் அந்த ஊழியத்தில் தான் வரணும். ஆனால் அது விசுவாசம் சார்ந்து இருக்கணும், வேத வார்த்தை சார்ந்தாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஆதாயத்தை குறிவைத்து அதை இலக்காக வைத்து கொண்டு செயல்படுகிற பொழுது இழிவான ஆதாயத்தை எடுக்கிற முயற்சியாக மாறுகிறது. இப்போ எப்படி இவங்க ஒரு ஊழியத்தை, ஒரு உபதேசத்தை வியாபாரமாக மாற்றுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, ஊழியக்காரனுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு எதுவாக இருக்கணும்னா, ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. ஒரு மனிதன் மாற்றப்படுகின்ற நிலைமை கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போது போதகர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இவனை கிறிஸ்துவை நோக்கி கொண்டு போக வைக்கணும். அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும். அப்போ அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பின் அனுபவம் பெற்று தேவ உறவை தேடி, தேவ ஐக்கியத்தை தேடி அந்த விதமாக கிறிஸ்துவோடு இணைந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அதுபோல் அவன் தன்னுடைய வாழ்வில் மாற்றம் அடைவான். அப்போது போதகர் என்ன பண்ணணும்? எந்த போதகராக இருந்தாலும் சரி, இந்த மனுஷனை அந்த கிறிஸ்துவை நோக்கி போக வைக்கிறதுக்கு ஆவிக்கேற்ற விதமாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனால் இந்த போதகர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவை நோக்கி ஜனங்களை போக வைத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவளை வழி நடத்துவதை விட்டுவிட்டு, அது விசுவாசம். வியாபார சிந்தை இவர்களுக்கு இருக்கிறபடினால என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக இன்றைக்கு போதல் ஒரு சில முக்கியமான வழிகளை பின்பற்றுறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இவ்விதமாக செய்ய போகிறாரு, இன்றைக்கு உங்களுக்கு விதமான அற்புதம் செய்ய போகிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு இந்த விதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் அவர் நன்மை செய்ய போகிறார். இப்போது இதை கேட்குற விசுவாசிகள் எங்கே வருவாங்க? இவர் பேசுகிற பிரசங்கத்தை கேட்க வருவாங்க. ஏன்னா இவர் தானே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்போ இவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுனால இவர் இந்த நாள் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்குறது இவர்கிட்ட தான் வருவார். இவர் ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் என்ன உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தரப்போகிறாருங்கிறத ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். அப்போ இவர்கிட்ட தான் வருவாங்க. ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கே? கிறிஸ்துக்குள்ளே. அங்கே போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா இவன் முதல்ல மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், மறுபிறப்பின் அனுபவம் பெறணும், பரிசுத்தாவியை பெறணும், தேவ உறவை தேடணும். அங்கே போயிட்டான்னா நன்மைகளையும் பெற முடியும், ஆசீர்வாதங்களையும் பெற முடியும், அற்புதங்களையும் காண முடியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் பெற முடியும், தேவ நோக்கமாக நிறைவேறும். ஆனால் போதல் என்ன பண்ணுறாங்க? இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. வாங்க வாங்க, இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்று உங்களுக்கு பிரச்சனை நீங்குது, கஷ்டம் நீங்குது, வியாதி நீங்குது, துன்பம் நீங்குது, கடன் நீங்குது, அற்புதம் செய்ய போகிறேன். அப்போ மக்கள் எங்கே வருகிறாங்க? இந்த போதகர்களுடைய இது போன்ற பிரசங்கங்களுக்கு நேராக வருகிறார்கள் என்று கர்த்தரை நோக்கி போகலை. இரண்டாவதாக இந்த போதகர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா, போதகருடைய பிரதான வேலை போதிக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போதிக்கிறத விட ஜெபிக்கிறதுல தங்களை வல்லுநர்களாக காண்பித்து தங்களையும் தங்களுடைய ஜெபக்கூட்டங்களையும் நோக்கி மக்கள் வருவதற்கு ஏதுவாக பேசுகிறாங்க. எங்கள் ஜெபக்கூட்டத்தில் வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம், எங்களுடைய நான் ஜெபித்து யார் யாருக்கு என்ன நன்மை நடந்தது, இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறவில்லை. மக்கள் எங்கே போவாங்க? இந்த போதகர் இடத்துல வருவாங்க, அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போவாங்க, அந்த உபவாச கூட்டத்துக்கு போவாங்க. எதுக்கு? நன்மை பெறுகிறது. ஆனால் போதகர் இவங்களை எங்கே அனுப்பி வைக்கணும்? ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசுவிடத்தில் போங்க, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற இயேசுவிடத்தில் போங்க, இயேசுவை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் போங்க, அங்கே தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. அதை எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் உபவாச கூட்டத்துக்கு பயனடைந்தவர்கள் இத்தனை ஆயிரக்கணக்கானோர், எங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு அற்புதங்களை கண்டவர் அநேகர்
அப்படின்னு விளம்பரம் பண்ணி மக்கள் ஆசீர்வாதங்களை எங்கே போய் தேடுறாங்க? போத இடத்துல தேடுறாங்க, ஜெப கூட்டத்தில் தேடுறாங்க, உபவாச கூட்டத்தில் தேடுறாங்க. இதுதான் வியாபார சிந்தை. மூன்றாவதாக போதருடைய வேலை என்னென்னா, அவரை கிறிஸ்துவனுக்கு போக வைக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே போய் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு நிலைமைக்கு கர்த்தரோடு பழகி வருகிறவர்கள் அவர் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு காணிக்கெல்லாம் கொடுப்பார். அவருக்கு அந்த மைண்ட் வந்துடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசீர்வாதத்திற்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதலாவது சொன்னேன், வாக்கு தத்தத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் இவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்குது. அப்போது வாக்குத்தை நம்ப வைக்கிறாங்க. இரண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்தால், எங்கள் உபவாச கூட்டத்துக்கு வந்தால், இல்லை எங்களுடைய ஜெப பங்காளர் திட்டத்துக்கு வந்தால், எங்களுடைய ப்ரேயர் டவருக்கு வந்தால், எங்களுடைய திறப்பின் வாசலுக்கு வந்தால், எங்களுடைய ஜெப மையத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்க அந்த விதமாக பயனடைதல் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுற வேலையே மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஜெப கூட்டத்தை நடத்துகிறாங்க, எவ்வளோ பெரிய ஜெப பங்காளர் திட்டத்தை நடத்துகிறாங்க, இவங்க ஏழை மக்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இவங்க கர்த்தருக்கு நல்ல ஒரு பணி செய்கிறது போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு இயல்பாகவே கர்த்தருடைய ஊழியங்களை நம்ம செய்யணும்னு ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. அது பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போது நீங்கள் கணிசமாக கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் விதைப்பின் காணிக்கை, அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட்டை விதைக்கிறீங்களோ அதுக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹார்வெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு பலன் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ மக்களை எப்படி ஆசீர்வாதத்தை தேட வைக்கிறாங்க? காணிக்கை மூலமாக. அப்போ இந்த மாதிரி 3 விஷயத்துலையும் நீங்கள் பண்ணுற வேலை என்ன நடக்குதுன்னா, மக்கள் போதகரை நோக்கி வருகிறார்கள். போதகரிடத்தில் இன்றைக்கு நான் யூடியூப் வழியாக, டிவி வழியாகவே இல்லை மேடை வழியாக பிரசங்க கேட்டால் அவர் எனக்கு சொல்லுவார், இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, உனக்கு வாழ்க்கையில் பெரிய காரம் நடக்க போகுது, உன் களத்தில் நிரம்பி வழிய போகிறது, உனக்கு இன்றைக்கு தேவன் இடம் கொள்ளாதபடி நன்மைகளை தரப்போகிறார், என்னுடைய வாழ்க்கை சூழல் மாறப்போகிறது, உனக்கு எதிராக இருக்கிற கோர்ட்டு கேஸெல்லாம் உனக்கு ஆதரவாக மாறப்போகிறது, உனக்கு சொத்துக்கள் வரப்போகிறது, புதிதாக நன்மை வர, இப்படி சொல்லுவார். அப்போ மக்கள் இவ்விடத்தில் வர்றாங்க, இல்லை ஜெப கூட்டத்துக்கு வர்றாங்க, ஜெப கோபுரங்களுக்கு போகிறாங்க, திறப்பின் வாசலுக்கு போகிறாங்க. எங்கே வரல? இங்கெல்லாம் போகிறவங்க எதுக்கு போகிறாங்க? பிளஸ்ஸிங்ஸுக்காக போகிறாங்க. அவங்க நோக்கமே அதுதான். ஆனால் இயேசுவிடத்தில் வரணும்னா ரட்சிக்கப்படுறதுக்காக வரணும். இயேசு கிறிஸ்துவில் வரணும், பாவ விடுதலைக்காக வரணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும்னா அதாவது பாவத்தை விட்டு விலை பரிசுத்தமாக வாழ்றதுக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவில் வரணும்னா நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வரணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும், தேவனுடைய பிள்ளையாகிறதுக்கு வரணும். ஆனால் இந்த மாதிரி மக்களில் சொன்னால் இவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்காது. பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், பரிசுத்தமாக வாழணும், தேவனுடைய பிள்ளையாகணும், நித்தியத்துவம் போகணும். இல்லை நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அதுக்கு அதை சொல்லு. அவன் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், இந்த மாத வாக்குத்தத்தை இதை வாங்கி கொள்ளுங்க, எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வாங்க, அற்புதம் நடக்கும், இந்த மாதிரி காணிக்க கொடுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, மக்களை கர்த்தரை நோக்கி போக விடாமல் இவர்கள் தூரமாக்கி விடுறாங்க. செய்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஐயோ எவ்வளோ பெரிய ஜெப கூட்டத்தை நடத்துகிறார், எவ்வளோ பெரிய கூட்டங்கள் நடத்துகிறார், எவ்வளோ பேசுகிறார், டிவியில் எவ்வளோ பேசுகிறார், யூடியூப்பில் எவ்வளோ பேசுகிறார், ஐயோ எவ்வளோ பெரிய ஊழியர்களை செய்கிறார். ஆனால் இந்த ஊழியர்கள்லாம் என்ன செய்கிறது? ஜனங்களை தேவனை நோக்கி போக விடாமல், கர்த்தரை நோக்கி போக விடாமல், ஆசீர்வாதங்களுக்காக இவர்களை நோக்கி வர வைக்கிறது. ஆண்டவர் நோக்கி போகணும், இவங்க ரட்சிப்பாக பிரசங்கிக்கணும், மனம் திரும்புதலை பிரசங்கிக்கணும், பரிசுத்தமாவதில் பிரசங்கிக்கணும், தேவருடன் வாழ்வதை பிரசங்கிக்கணும். ஆனால் இவங்க அதை பிரசங்கிக்கிறது கிடையாது. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அதை தான் போதிக்கிறதுனால, காணிக்கை கொடுத்தா நன்மை கிடைக்கும், அதை தான் போதிக்கிறதுனால, மாதம் நாங்கள் கொடுக்குற வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், உங்களுக்கு இந்த மாதம் அப்படியே ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இதே போதிக்கிறதுனால ஜனங்கள் எங்கே வருகிறதில்ல? ஆண்டவர் இடத்துல வருகிறதில்ல. அப்போ ஆண்டவர் இடத்துல மக்கள் போகாதபடி தடுக்கிறது யார்? பிசாசு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பிசாசு யார் வழியாக எங்கிட்டு இருக்கிறான்? யார் வழியாக அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறான்? இந்த ஜெப கூட்டங்கள், இந்த உபவாச கூட்டங்கள். அப்போ ஏன்னா இதெல்லாம் வியாபாரமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆண்டவருக்குள்ளே போய் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை தங்களிடத்திலும் தங்களுடைய ஜெப கூட்டத்திலும் பெரும்படியாக இவர்கள் செயல்படுகிற அப்படினாலே விசுவாச சிந்தை மங்கி போய் முற்றிலுமாக வியாபார சிந்தை மேலோங்கி விட்டது. இவர்களை நீங்கள் உற்று கவனித்து அதற்கேற்றபடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.